என்னங்க பாட்டு கச்சேரிக்காக பொம்பாய் கல்கத்தான்னு அடிக்கடி போறீங்க. எத்தனையோ கவர்மெண்ட் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க தொடர்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா வேலை கிடைக்காம போயிடுமா நம்ம ரங்கனுக்கு? இன்னும் பல்ல அழிச்சுக்கிட்டு சிபாரிசுக்கு போய் நிக்க சொல்றியா? பட்டினியே கிடந்து செத்தாலும் சரி இந்த சுந்தரம் பிள்ளை இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை. ஆமாண்டா, இசை மேதை கான கலாதர வித்வான் சுந்தரம் பிள்ளை இன்னொருத்தங்கிட்ட சிபாரிசுக்கு போக மாட்டான், அதுவும் ஒரு உதவாக்கிற பிள்ளைக்காக. காலம் இருக்கிற இருப்புல இப்படியே கொள்கை பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? மனசு வந்து போய் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா குழந்தை? உன் பிள்ளை கஷ்டப்படுறானா? அங்க பாரு, காலை நீட்டிக்கிட்டு காப்பி டம்ளர் தூக்கி சாப்பிட்டா கூட கஷ்டம்னு சீட்டு குடிக்கிறான் பாரு. சங்கீதம் கத்துக்கடான்னு கேட்டானா? எம்ஏ பிலாசபி படிக்கணும்னா பிலாசபி போடலங்க. அவன் போக்குல விட்டேன், இப்போ அவனா தேடிக்க வேண்டியதான் வேலை. ரோசம் இருக்கிறவனா இருந்தா தங்காலே நிக்க கத்துக்கிட்டான் அவன். ஏய், என் தம்புராவை பாத்தியா? நான் பாக்கலையே. எங்க வச்சு மறந்துட்டீங்களோ? எங்கேயோ வச்சு மறந்து போறதுக்கு அது பொடி டப்பியா இல்ல சாக்கு? வீடு பூரா தேடியாச்சே, எங்கம்மா அது? என்ன கேளுங்க. என்ன சொன்ன? தம்புராவை வேலைக்கு போட்டேன். வேலைக்கு போட்டியா? 120 ரூபாய் கிடைச்சது. என்னோட செலவு போக உங்களுக்கு திராட்சை பழம் வாங்கிட்டு வந்தேன். திருட்டு ராஸ்கல், காலங்காலமா நான் சாதகம் பண்ணிட்டு வந்த தம்புராவை விலைக்கு போட்டுட்டு எனக்கே திராட்சை பழம் வாங்கிட்டு வரியா? எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி செய்வ? அந்த வீடு செலவுக்கு பணம் கேட்டேன், போஸ்டல் ஆர்டருக்கு பணம் கேட்டேன். நம்பாம கொடுக்க மாட்டேன். பெத்தவங்க கொடுக்கலன்னா எவன் கொடுப்பா எனக்கு? உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் தம்புராவை வித்தேன். பாத்தியாடி, இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். வீட்டு விட்டு வெளியே போச்சு அவனே. அந்த கவலையை அவருக்கு வேணாம்னு சொல்லுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ரங்கா, எங்க போறேன்? எங்க போறேன்? டெல்லிக்கு. டெல்லியில என்னவா? நான் என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போறேன்? அங்க போய் வேலை தேடிக்குவேன். உள்ளூர்லயே வேலை போகாதவன் வெளியூர்ல போய் கிழிக்க போறானாமா? ஒண்ணும் இல்லனாலும் உங்க மூஞ்சில முடிக்காம இருக்கலாம்ல. அல்ல கூட பேர் ராஸ்கல். பாத்தியாடி, ஏன் கத்துறீங்க? பேசும்போது மாத்திரம் என்ன எட்டு கட்ட சுருதி? லுக்கியார், உங்க தம்புரா வித்த பணத்துல தான் நான் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அங்க போய் வேலை கிடைச்ச உடனே முதல் காரியமா உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். என்ன பேசுற நீ? பேசுற நீ ஒண்ணும் வெளியெல்லாம் போக வேண்டாம். போகட்டும் முடியே. விட்டு வச்சா நாளைக்கு அப்பனையே வித்துட்டு வந்து நிற்பான். எவன் வாங்குவான்? அவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீ அப்பாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. 2 பேரும் பிரிஞ்சிருந்தா புரிஞ்சுக்குவோமோ என்னமோ. ஆனா ஒண்ணு, தெரு தெருவா அலைய வேண்டி வந்தாலும் சரி, இசை மேதை கான கலாதர வித்வான் நீடாமங்கலம் சுந்தரம் பிள்ளையோட மகன் மாத்திரம் சொல்லிக்கவே மாட்டேன். அவரோட பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன், என் பேருக்கு முன்னால இருக்கிற இனிஷியலை தவிர. ரங்கா, ஊருக்கு போய் ஒரு கௌரவமான வேலை கிடைச்சதும் லெட்டர் போடுறேன் உன் பேருக்கு. அது வரைக்கும் யுவர் சன் இஸ் லாஸ்ட். இப்ப சொல்றதுக்கு பாரதியார் பாட்டு ஒண்ணும் கிடைக்கலையா? துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.